ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு கோதுமை அல்வா தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இது சூப்பராக வருங்க. நீங்கள் பயப்படாமல் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், பார்த்தாவே எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரை டம்ளர் சர்க்கரை சேர்க்குறேன் கேராமில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரிஜினல் கலர் கிடைக்கும். அதனால தான் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம அப்படியே லைட்டாக வறுத்திங்கனால உங்களுக்கு அது மெல்ட் ஆகி வரும். பாருங்கள் எப்படி கலர் கிடைக்குன்னு. உங்களுக்கு வந்து கலர் பொடி சேர்க்காம இப்படி பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு பாருங்கள், ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன் கோதுமை மாவு. இதுக்கு வந்துட்டு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா கையாலவே கரைச்சி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி கரைச்சிருக்கிறேன்னுட்டு. தண்ணியாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படாமல் செய்யலாம். உங்களுக்கு வந்து கலரை தான் உங்களுக்கு அந்த கெட்டியான பதம் கிடைக்கும். 2.5 டம்ளர் சர்க்கரை, அரை டம்ளர் கேராமில் பண்ணியாச்சு. அது போக 2 டம்ளர் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த அளவுலேயே செய்யுங்க, கரெக்டாக வருங்க. அப்புறம் இதில் வந்து 3/4 டப்பா எனக்கு வந்து நெய் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே தேவைப்பட்டுச்சு. டம்ளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 டம்ளர் நெய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சட்டி சூடாயிருச்சு. நான் வந்து இதை கலந்து வச்சதை சேர்க்குறேன். இப்போ நீங்கள் இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி விழுந்துடும் கை எடுத்திங்கன்னா, அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பாருங்கள் கொஞ்சம் எப்படி ஆயிருக்குன்னு. கூழ் பதத்தில் இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் எனக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கேராமில் சேர்க்குறேன். இது சேர்த்ததுமே உங்களுக்கு வந்து நல்லாவே கலர் வந்துட்டு மாறி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கரெக்டான அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடையில் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது வந்து. நம்ம வந்து கை எடுக்காமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வாவை பொறுத்த மட்டும் அப்படி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் விட்டு கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அப்புறம் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு வந்து இந்த கரெக்டான பதம் வரலையே நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சூப்பராக வரும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு வந்து அந்த சட்டியில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் நம்ம நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சமாக ஒட்டுது. நான் நெய் சேர்த்துக்கிறேன். கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ பாருங்கள், எனக்கு ஒட்டுறது இல்லை. சட்டியில் ஒட்டாமல் சூப்பராகவே வருது. இன்னுமே கொஞ்சம் கிளறிக்கலாம் நெய் விட்டு. பாருங்கள், இப்போ நல்லாவே ஒட்டலை, சூப்பராகவே வருது. அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்களான்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. கடையில் செஞ்சது மாதிரி தான் இருக்கும் இது வந்து. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்.
உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் ஹேர் பேக் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.